ஈன்றெடுத்த தாயை வணங்கி பிரார்த்தனைக்கு பலன் தருகின்ற திருவண்ணாமலை ஈசனை பணிந்து பசித்த வயிறுக்கு உணவு தருகின்ற உண்ணாமலை அம்மனை இங்கே நேரடியாக காண்பதற்கு வந்திருக்கின்ற அத்தனை மையர்களையும் பணிக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கே இளம் வயதினர்கள் இங்கே இருந்தாலும் அறிஞர் பெருமக்களாக அவர்கள் வளர வேண்டும் என்பதற்காக இந்த சிறுகூடல் பட்டி மண்ணில் முதல் மேடையில் ஏறுகின்ற அத்துணை நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று இந்த பட்டிமன்றத்தை துவக்குகின்றோம். ஒரு அற்புதமான தலைப்பிலே விடை இருக்கு. அது மட்டும் அல்லாமல் அன்னார் அவர்கள் ஏறிய அத்துணை பட்டிமன்றமும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். இதுவரை ஏறிய அவர் மேடை ஏறிய நடுவராக இருந்த பட்டிமன்றத்தில் நீதிக்கு புறம்பாக தீர்ப்பை சொன்னதில்லை. அதனால தலைப்பிலே இப்ப நீதி இருக்கு. அவர் முதல்ல என்ன எழுதினாரு? திரை இசை பாடல்கள் எழுதல, இலக்கிய பாடல்கள் மூலம் தான் அவர் வெளிவந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. மகிழ்ச்சி. அது மட்டும் அல்லாமல் அவர் இப்ப இந்த டிவி சீரியலை பத்தி சொன்னாரு. அது மட்டும் ஒரு கதையை சொல்லிடுறேன். சமீபத்தில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு, அதுக்கு நான் போக முடியல. அதனால அந்த கல்யாணம் நடந்த வீட்டில் போய் விசாரிக்கலான்னு சொல்லிட்டு நானும் என் மனைவியும் போனோம். போகும்போது நாங்கள் அவங்க வீட்டு பெல் அடித்தோம். அந்த ஆட்சி திறக்கும் போது அங்கே விஜய் டிவி சீரியல் ஓடுது. விஜய் டிவி சீரியலில் இந்த பாக்கியலட்சுமின்னு ஒரு சீரியல் ஓடுது. கதவை திறக்கிற ஆட்சி சொல்லுது, பட்டு கிடப்பேன் வந்துட்டேன். நல்லா கேட்கணும், குறிப்பாக கேட்டுக்கணும். பட்டு கிடப்பேன் வந்துட்டேன். அந்த ஆட்சி என்னையே சொன்னிச்சா யாரை சொன்னிச்சுன்னு தெரில. என் மனைவிக்கோ என்னங்க நம்ம தப்பான நேரத்தில் வந்துட்டோமோ, ஒன்று புரிஞ்சுக்கணும், நீ பட்டு கிடப்பேன் வந்துட்டான்னு தான் சொன்னிச்சு, நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லலை. அதனால அந்த விஜய் சீரியலில் அந்த கோபின்னு ஒருத்தன் நடிக்கிறான். அவன் எதையோ நிறைய தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. அவனை தான் நான் சொன்னேன். அவன் அந்த ஆட்சியோட மாமியார் கூட இருக்கு. இந்த வரேன் பாரு பட்டு கிடப்பேன், அவனை தான் நீ சொன்னியா அப்படின்னு அது திரும்ப கேட்குது. எதனால நான் இந்த தலைப்பு சொல்றேன்னா, இப்போ நம்ம நடுவர் ஐயா சொன்னாரு, தயவு செய்து தப்பு தவறி சீரியல் நடக்கிற போது மட்டும் நம்ம யார் வீட்டுக்கும் போகக்கூடாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை எந்த டிவியில் சீரியல் இல்லைன்னு சொல்லும் போது தான் நம்ம போகணும். ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். ஏன்னா நான் சும்மா இலக்கியமாக பேசினேன்னா யாரும் கையும் தொட்ட மாட்டீங்க. அதனால நடுவில் ஏதாவது பேசணும்ல. ரொம்ப அற்புதமான தலைப்பு. முத்தையா என்ற பெயரை அப்பா அம்மா எல்லாருக்கும் பெயர் வைப்பாங்க. நம்ம கண்ணதாசன் ஐயா அவரே அவருக்கு பெயர் வச்சுக்கிட்டார். அதுதான் கண்ணதாசன். முத்தையான்றது அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு. அவர் இலக்கிய பாடல்கள் எழுதின பெருமையை அவர் அடைவதற்காக அவருக்கே அவர் சூட்டி கொன்ற பெயர் தான் கண்ணதாசன். ஐயா சரியா? ஐயா மிகச்சரி. சரி. ஏன்னா ஐயாட்ட முன்னாலே நான் பர்மிஷன் கேட்டுட்டேன். ஐயாவுக்கு காதலித்த அனுபவம் உண்டா? ஏன்னா எல்லாம் சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க. அந்த காதலித்த அனுபவம்னு ஒன்று அவருக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக இலக்கிய பாடலுக்கு தான் அவர் தீர்ப்பு கொடுப்பார். ஏன்னா ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்தை நான் இப்போ சொல்கிறேன். நான் ஒரு கவிதை சொல்கிறேன், அனுபவம் இருக்கான்னு மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. சித்தத்தினால் உண்ட பித்தத்தினால் காதல் யுத்தத்தினால் எனது இரத்தத்தினால் கவிதை எழுதி வைத்தேன் தோழி, இரு கண் இருந்தால் வாசித்து போடி. கண் பார்த்ததும் கெண்டை கால் பார்த்ததும் உன்னை பெண் பார்த்ததும் தள்ளி பின் பார்த்ததும் சுட்டாலும் மறக்காத நெஞ்சம் முற்றிலும் சொன்னதில்லை தமிழுக்கு பஞ்சம். கண்டிப்பதால் தண்டிப்பதால் நெஞ்சை துண்டிப்பதால் என் தலையை துண்டிப்பதால் தீராது என் காதல் என்பேன், நீ தீ அள்ளி தின்னச் சொல் தின்பேன். இம்மென்றால் உள்ளதடி சொர்க்கம், நீ இல்லை என்றால் இடுகாடு பக்கம். நீங்க பொருள் சொல்லிடாம உள்ள போயிடுங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு ஐயா, உங்க மகன் வேற கூட இருக்கேன். நான் பிரச்சனையை பெருசாக்க விரும்பல. அதனால ஏன்னா நம்ம எல்லாரும் வீட்டுக்கு வீடு வாசப்படி தான், எல்லாரும் வீட்டுக்கு போகணும். அதை கூட விட்டுருவோம். அதை இலக்கியத்தில் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன். எங்க போனாலும் ஒரு டைட்டில் நம்ம பார்த்திருக்கோமா இல்லையா? நாங்க கூட குறைச்சி பார்த்திருப்போம். நல்லாசிரியர் விருது பெற்ற நீங்க நிச்சயமா பார்த்திருப்பீங்க. இலக்கியத்தில் சிறந்து விளங்கியதால் தான் கண்ணதாசன் அப்படின்றது ஒரு பட்டம். ரெண்டாவது, சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக அவருக்கு கிடைத்த பரிசு சாகித்ய அகாதமி விருது. அதுவும் ஒரு இலக்கியம் தானே ஐயா? ஆமாம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. சாகித்ய அகாடமி விருது, சேரமான் காதலி, சிறைச்சாலைக்குள்ள மாங்கனி, இதெல்லாம் மறக்க முடியாத தனி இலக்கிய பாடலின் கவிதை நூல்கள். தைப்பாவை எழுதின ஒரு பாடல், அதை மறக்க முடியுமா? அது மட்டுமல்லாமல் காலக்கணிதம் என்னும் கவிதை தொகுப்பியை எழுதிய அற்புதமான வள்ளல். அருமை. அது அதோட வேற என்ன வேணும் நம்மளுக்கு? காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். அதுல ஒரு வரி மட்டும் சொல்றேங்க. அந்த ஒரு வார்த்தையை வாழ்க்கையில் கடைபிடித்தால் வெற்றி பெறலாம். உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. எவன் என்ன பேசுன என்றதற்கு ஆணழகு நின்றுரைத்தி கண்டவுடன் அத்தை மகன் போல் அவசரமாய் ஓடி வந்த வித்தை தனை கூறி விரைவில் வெளியேறும் என்றேன். கண்ணே எனக்குவி கரத்தை பிடித்து விட்டி
கரம் பறிக்க எத்தனித்தேன். காதல் தடுத்ததையோ கட்டி பிடித்தீர், கனிமுத்தம் கொடுத்தீர், காதல் களஞ்சியத்தை கலவையினால் கட்டிவிட்டீர். பின்னர் பிரிந்த உமை பேதையினும் காணவில்லை. தன் வாழ்க்கையை கொண்டு வர்றான் கண்ணதாசன். பின்னர் பிரிந்த உமை பேதையினும் காணவில்லை, உற்றார் மனம் கழிக்க ஊராரின் வாயடைக்க பெற்றோருடன் வந்து பேதையனை காவீரோ. இதுதான் கண்ணதாசன் எழுதிய முதல் கவிதை. இந்த கவிதைக்கு அவர் வைத்த தலைப்பு முதல் பாட்டு என்ற தலைப்பு. எல்லாமே வந்து இலைமறைவாய் காய்மறைவாய் அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நினைச்சேன். இப்போ சமீபத்தில் ஒரு நடந்த சம்பவம் இந்த கண்ணதாசன் நிகழ்வுக்கு வரும்போது தான் இது அதில் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக சேர்க்கப்பட்டது. ஒரு வயதான மூதாட்டி, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனைக்கு போகிறாங்க. அந்த மருத்துவர் சொல்கிறாரு, அவர் ஒரு பெரிய லிஸ்ட்டு எழுதுறாரு, மாத்திரை மருந்தெல்லாம். அந்த அம்மா கேட்குது, நான் இது உயிர் இருக்க வரைக்கும் போடணுமா, நான் சாகிற வரைக்கும் போடணுமா அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த அம்மாவோட வருத்தம், நான் இது சாகிற வரைக்கும் போடணுமான்னு கேட்குது. அதே நம்ம கண்ணதாசன் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னு நம்ம கிட்ட ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பாரு, நாம் வாழும் வரை அந்த மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். அதுதான் வந்து கண்ணதாசன்ட்ட சிறப்பு. அந்த அம்மா என்ன சொல்லுது நெகட்டிவா, நான் சாகிற வரைக்கும் போடணுமா டாக்டர் அப்படின்னு கேட்குது. அதே நம்ம கண்ணதாசன் ஐயா நம்ம கிட்ட இன்னைக்கு இல்லை. அதுதான் வருத்தம். செருகுடல்பட்டிலேருந்து நம்ம அவருக்கு வந்து இன்னைக்கு 97வது அகவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில், இன்னும் குறிப்பாக அண்ணன் சொன்னாங்க, நிச்சயமாக இந்த அழகப்பா படைப்பகம் 100வது அகவை நிச்சயமாக நிறைய மாணாக்கர்களை உருவாக்கி கொண்டாடும். அது சத்தியமான உண்மை. நகரத்தார் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த அழகப்பா படைப்பகம் 100வது ஆண்டு விழாவை இங்கே அவரது அகவை விழாவை அற்புதமான முறையில் நமது லட்சுமணன் அண்ணன் கூறியபடி இங்கே ஒரு இளைஞர்கள் மாநாடாக நடக்கும். அதற்குள்ளேயே நமது நடுவர் தேசிய விருது பெற்று அவரே தலைவராக இங்கே வீற்றிருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எம்பெருமான் முருகப்பெருமான் பாதத்தில் வைக்கின்றேன். அவருக்கு சொல்ல வச்சிருவாருன்னு நினைக்கிறேன். அதாவது ஜெயகாந்தன் அழகா சொல்லியிருக்காரு கண்ணதாசன் இலக்கிய பாடலுக்கு. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கண்ணதாசன் இலக்கிய பாடலை கேட்கறதுக்கு உள்ளூர் பேருந்தில் உலக அழகியை பார்ப்பது போல உள்ளதான். கண்ணதாசனோட பாடலு நம்ம லோக்கல் பஸ்ல, இங்க டவுன் பஸ்ல போறோம் பாருங்க, அந்த பஸ்ல உலக அழகியை பார்ப்பது போல இருக்கான். நம்ம கோவிந்தன் பார்க்கறாரு, நான் வரும்போது எந்த உலகையும் நான் பார்க்கலையே, கண்ணதாசன் பாடலை கேட்டுட்டு போனீங்கன்னா உலக அழகிய பார்ப்பீங்க அப்படின்னு ஜெயகாந்தன் சொல்லியிருக்காரு. அருமையான முத்தான வரிகள். இன்னைக்கே கேட்டுருவோம். அது மட்டும் அல்லாமல் அவர் கவிதை தொகுப்பு 6 எழுதியிருக்கார். 5வது கவிதை தொகுப்பு எழுதும் போது அவரை ஒரு முன்னுரை பேச சொன்னாங்க. இது நடந்த சம்பவம். அவரோட கவிதை எல்லாமே வந்து பதிப்பகம் வெளியிட்டது வானதி பதிப்பகம், கரெக்டா? 5வது பதிப்பகம் எழுதும் போது அவர் ஒண்ணுமே எடுத்துட்டு போல, அவரை ஒரு முன்னுரை பேச சொன்னாங்க. அதுக்கு அவர் பேசியிருக்காரு, அடியேன் கவிதை 5ஆம் தொகுதி அழகிய அமைப்பால் அளித்தது வானதி, தொடரும் கவிதை சுடர்களை தினமும் எழுதி குவிப்பது என் பணி. அதாவது கடைசியில் இன்னொரு வரி வைக்கிறாரு, படித்து பயன் பெறுபவர் சொல்லினின் அடுத்த கவிதை உடனே எழுதுவேன். என்ன சொல்றாரு, நான் தான் கவிதை எழுதுறேன், அதை பதியிடுறது வந்து வானதி பதிப்பகம். யாரு படிச்சுட்டு என்கிட்ட வந்து அதுல பயன் இருக்குன்னு சொல்றீங்களா, உடனே எழுதுவேன்றார். அவருக்கு வேற இடம் பொருள் ஏவல் எதுவுமே வேண்டாம். எப்ப போனாலும் அவருக்கு ஒரு வெள்ளை காகிதமோ ஒரு பேனாவும் கொடுத்தா எழுதிடுவார், வேற ஒன்றும் இல்லை. அதனாலதான் அவருக்கு அந்த இலக்கியத்துல வச்சுதான் அவர் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறார். இப்ப எல்லாரும் சொன்னாங்க கண்ணதாசன் பணம் இல்லை. இந்த நேரத்தில் நம்ம நினைச்சு பார்க்கணுங்க, கனகதாரா சோஸ்திரம் இன்னைக்கு நம்ம எல்லாரும் படிக்கிறோம். எதுக்கு படிக்கிறோம்? செல்வம் வேணும்னு படிக்கிறோம். அது யாரு? ஆக்சுவலா வந்து அதை அருளி செய்த ஒருத்தர் நபர் இருந்தாலும் அதை தமிழாக்கம் கொடுத்து நாம் அனைவரும் நகரத்தார் பெருமக்கள் பயன்பெற வேண்டும் என்று மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமல செல்வி அப்படின்னு படிச்சார். அவருக்கு அங்க பணம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம நகரத்தார் குலம் அத்துணை மெய்யன்பர்களும் பணத்துடன் பொருளுடன் வாழ வேண்டும் என்பதற்காக. காற்று வந்த பொழுது திறந்தது, மழை வந்த பிறகு மூடியது, அதனாலதான் மழை வருது. அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்துக்கு அவர் எழுதின பெயர் பொன்மழை. மாலவன் மார்பில் இருக்கும் மங்கள கமல செல்வி, மரகத மலரில் மிக்கும் மாணிக்கச் சிறும்பு போன்றாய், நீலமா மேகம் போல நிற்கின்ற திருமாலுந்தன் நேயத்தால் மெய்சிலிர்த்து நிகரிலா செல்வம் கொண்டான். மாலவன் மீது வைத்த மாய பொன் விழி 2 மாதுணி என்னிடத்தில் வைத்தனை என்றால், நானும் காலமா கடலில் உந்தன் கருணையால் வாழ்வு பெற்று
கண்ணிறைவு வாழ்வு கொள்வேன் கண் வைப்பாய் கமலத்தாயே சந்திர வதனை கண்கள் சாடையில் பார்த்தால் போதும் தாய் விழி பட்ட கல்லும் தரணியில் தங்கமாகும். அருமனை அவர் கவிதை வேற எந்த பெரிய கவிதைலாம் சொல்ல, எனக்கு 10 நிமிஷம் தான் நேரம் கொடுத்துருக்காங்க. பிறப்பில் வருவது யாதென கேட்டேன் பிறந்து பார் என்று சொன்னார். இது எல்லாம் வந்து அவர் சொல்லல, பிறந்து பார் என்று இறைவன் பணித்தான் தான் சொன்னார். எவன் ஒருவன் இறைவனை சத்தியமாக நம்புகின்றானோ சோதனை வருங்க, நம்பணும், கடைசி வரைக்கும் நம்பணும். தலைவர் சத்தியமா தீர்ப்பு தருவார் நம்பிட்டு தான் பேசிட்டு இருக்கேன், அதனால வந்து நம்பணும். அதனால அது சொல்றாரு, பிறப்பில் வருவது யாதென கேட்டேன் பிறந்து பார் என இறைவன் பணித்தான். படிப்பன சொல்வது யாதென கேட்டேன் படித்து பார் என இறைவன் பணித்தான். அறிவன சொல்வது யாதென கேட்டேன் அறிந்து பார் என இறைவன் பணித்தான். அன்பனப்படுவது யாதென கேட்டேன் அழித்து பார்னா. அன்புனா என்ன? அழித்து பாருன்னா. அழித்து பார் கொடை அருமனை. பாசம் என்பது எதுவென கேட்டேன் பகிர்ந்து பார் என இறைவன் சொன்னான். அடுத்தது இது வந்து ஒரு சிக்கலான வரி தான், அது தலைவர் தான் அதுக்கு மீனிங் சொல்லணும். மனையாள் சுகமனில் யாதென சிக்கல் வரும்போது நடுவர்கிட்ட தள்ளி விட்டுறீங்க, அதுக்கு தானே நடுவர். மணந்து பார் என்று சொன்னான். மனையாள் சுகம் சொன்னீங்களே, கண்ணாசை எப்படி தெரியுமா சொன்னா, கணவனும் மனைவியும் இணையக்கூடிய ஒரு காட்சியை கூட மிக அழகாக எப்படி இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் தான் வெட்கப்பட்டு கொண்டு பெண்கள் உள்ளே இருப்பார்கள், ஆண்கள் உள்ளே இருப்பார்கள், பெண்கள் பால் செம்போடு வருவதாக நாம் படங்களில் பல காட்சிகளை பார்த்திருப்போம், பெரியவர்கள் தெரிந்திருக்கும். அதை எடுத்துட்டு வரும்போது பார்க்குறான், பார்த்தபடி நின்றிருந்த காலை எங்கு, யாரு நம்மால் காலை, பார்த்தபடி நின்றிருந்த காலை எங்கு பதிந்தபடி நின்றிருந்த மாவை தொட்டு சேர்த்தபடி பஞ்சனையில் அமர வைத்தான் சிரித்தபடி கூந்தலுக்குள் மீன் பிடித்தான். டேஷ் டேஷ் டேஷ். அன்னைக்கு மட்டும்தாங்க காலை, அவ்வளவுதான். அது கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் தெரியும். பிள்ளை என்பது யாதென கேட்டேன் பெற்றுப்பார் என பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன் முதிந்து பார் என பணிந்தான் இறைவன். வறுமை என்பது யாதென கேட்டேன் வாடிப்பார் என பணித்தான் இறைவன். இறப்பின் பின்னது யாதென கேட்டேன் இறந்து பார் என்று சொன்னான். அனுபவம் யாரென கேட்டேன் நான் தான் உனக்கு எல்லாமே அனுபவம் சொல்லி முடிச்சிட்டார். இறைவன் தான் அனுபவம், அனுபவத்தில் தான் இறைவன். இன்னைக்கு இறைவன் போட்ட பிச்சை தான் நம்ம எல்லாம் இங்க நின்று பேசிட்டு இருக்கோம். அதனால அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு ஒன்று எழுதியிருப்பார், அதுல இல்லாத விஷயமே இலக்கியத்துல எதுவுமே இல்லை. அதுல என்ன சொல்வார்னா, அவரவருக்கு வாய்த்த இடம் அவர் போட்ட பிச்சை அறியாத மானிடருக்கு அக்கறையில் இச்சைன்வர். அதாவது உனக்கு தெரியாம நான் போய் இப்ப கோவிந்தன் இடத்துல இருக்கணும்னு நான் நினைச்சேன்னா அதற்குண்டான இடர்பாடுகள்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த இடத்துல இருக்க முடியும். நான் இங்கேருந்து வெளியில பார்க்கும்போது வேணா ஒரு சுகமா தெரியலாம். அதனால அதுல என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னா என்னன்னா அங்க வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்றதுக்கு தான் அந்த வசனம். ஆனால் இப்பொழுது அறியாத மானிடருக்கு அக்கறையில் இச்சை. எனக்கு ஏற்கனவே தலைவர் அங்க மணி அடிச்சிட்டாரு, அதனால வந்து அவரு கொஞ்சம் ஆன்மீகத்துக்காக எழுதிய ஒரு 3-4 பாடல்களை குறிப்பை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். ஆத்தாள் என்னும் செட்டிகள் சொல்லும் அவளை சொல்லும் ஒரு சொல்லே பூத்தால் இந்த புவியை காத்தால் தேவியே அபிராமி திருக்கடையூர் அபிராமிக்கு கண்ணதாசன் எழுதுறார். காதல் கசிந்து பக்தி மிகுந்து காவிரி பாயும் நகரத்தார், அங்க நகரத்தார தான் வைக்கிறார். காதல் கசிந்து பக்தி மிகுந்து காவிரி பாயும் நகரத்தார் கோதி எடுத்து கோதை நலத்தை அதில் வைத்தார். நாதம் ஒழித்தேன் நாயகியாக ஞாயிறு பழிக்கும் மகாராணி. அவ வந்தானா ஞாயிறே பழிக்குமா, சூரியனே பழிக்க கூடியதுதான். அப்படி எழுதுறார். வேதமுறைக்கும் சக்திகள் எல்லாம் மிக்கவள் சக்தி அபிராமின்னு முடிச்சுட்டு கடைசி லைன்ல என்ன எழுதுவார்னா, கண்ணகி என்னும் தெய்வம் வந்து காலடி தொட்ட ஒரு தெய்வம், விண்ணவரெல்லாம் தேடி அடைந்து வீடு நிரப்பும் ஓர் செல்வம், எண்ணி உறங்கி காலை விழித்தால் இன்பம் தருவாள் மகாராணி. எண்ணி உறங்கி காலைல எந்திரிப்போமான்னு தெரியாது, அது அற்புதமா சொல்றாரு. எண்ணி உறங்கி காலை விழித்தால் இன்பம் தருவாள் மகாராணி, திண்ணம் அவளை கண்டால் போதும் திடமுள்ள சக்தி அபிராமி. அதே மாதிரி நீங்க சொன்ன வரி என்ன கேட்டா, உப்பையும் சர்க்கரையும் ஒன்னா வச்சா ஒன்றாய் காட்டும் மகாராணின்னு எழுதியிருப்பார். உப்பும் வெள்ளை பொருள், சர்க்கரையும் வெள்ளை பொருள். அதனால வந்து அபிராமியை கொண்டாடி இருப்பாரு. மீனாட்சி ஒரு கவிதையில சொல்லுவாரு, கருவிலே திருவுடைய நல்லறி வாளர்தம் கனிவான நட்பு வேண்டும், காசுபன ஆசைகளில் வேசையரை போலாடி கரவாத நட்பு வேண்டும் அப்படின்னு ரொம்ப அற்புதமா மீனாட்சியை சொல்லுவாரு. அது மாதிரி வீட்டில் வந்து ஒருத்தவங்க விளக்கு ஏற்றும் போது அவங்களுக்கு நெய் இல்லையா, அந்த காமாட்சியை பாடுறாரு பாருங்க, என்ன அற்புதமா. வீட்டுக்குள் நகை வைத்து
விளக்கேற்றும் போது வெளியிலே நீ நிற்கிறாய், விளக்கிலே நெய்யின்றி விம்முவார் கண் முன்பு விளக்கமே நீ வைக்கின்றாய். வீட்டுக்குள் நகை வைத்து பூட்டி விட்டால் காவலுக்கு நீ நிற்கிறியான். வீட்டுக்குள் நகை வைத்து பூட்டி விட்டால் வெளியிலே நீ நிற்கிறாய், விளக்கிலே நெய்யின்றி விம்முவார் கண் முன்பு விளக்கமே நீ வைக்கிறாய். கூட்டிலே விட்டாலும் குயில் முட்டை தனை காத்து குஞ்சாக நீ ஆகிறார், கோட்டிலே எறும்புக்கும் குடியிலே யானைக்கும் கொள்கைதனை நீ சொல்கிறாய். ஏட்டிலே படித்தாலும் எப்போதும் இனிக்கின்ற ஏகாம்பரன் தேவியே, எழில் பொழியும் காஞ்சி நகர் அரசிபுரி ராணியேன்னு எழுதியிருப்பார். அதுல அது மட்டும் அல்லாம சிவகாமிக்கு எழுதுறாரு பாருங்க, கருவிலே நான் தூங்கி காலம் கழிக்கையில் காற்றாக வந்தவள் நீ. நான் கருவில தூங்கும் போது காற்றா வந்தியான். கருவிலே நான் தூங்கி காலம் கழிக்கையில் காற்றாக வந்தவள் நீ, உருவிலே பெரிதாகி பள்ளிக்கு செல்கையில் உடன் வந்த கல்வியும் நீ கல்வியும் நீ. அங்கதான் தமிழாசிரியர். அதாவது நான் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு கல்வியாவும் வந்த ரொம்ப அழகா எழுதியிருப்பார் அதுல. அதாவது கருவிலே நான் தூங்கி காலம் கழிக்கையில் காற்றாக வந்தவள் நீ, கையிலே பிள்ளையாய் பைய கிடக்கையில் கனிந்த பாலானவள் நீ, உருவிலே பெரிதாகி பள்ளிக்கு செல்கையில் உடன் வந்த கல்வியும் நீ, உயிரிலே ஒன்றாகி திருமணம் நடக்கையில் ஒளிமாலை ஆனவள் நீ, திருவோடு பிள்ளையின் மனையில் பிறக்கையில் சீர்தந்த ஆட்சியும் நீ, தேசங்கள் யாவிலும் தொழில் செய்ய செல்கையில் செல்வமாய் நின்றவள் நீ, குருவான குமரனின் அறிவான அன்னையே கோலமயில் ராஜன் துணையே, கோவிலிடை அந்தணர்கள் காணக்கண் கூசமே கொஞ்சம் சிவகாமி உமையேன்னு எழுதியிருப்பார். இதை விட வேற என்ன வேணும் நம்மளுக்கு? இலக்கிய பாடல்களை தானே அது எல்லாமே எழுதியிருக்காரு. அது மட்டும் அல்லாமல் நாடு விட்டு நாடு சென்று நல்லவரை கெட்டவரை நயமாக பகிர்ந்து, நம்ம எல்லாமே வந்து வெளியூர்ல போய் பொழைச்சவங்க தான். நல்லவரை கெட்டவரை நயமாக பகிர்ந்து உணர்ந்து நாளும் பாடுபடும் ஏழைக்கு பக்குவமாய் பணம் கொடுத்து அடக்கமாய் இருந்துவிட்டு அதிகமாய் பொருள் சேர்த்து தாய் நாடு திரும்பியவர் தன வணிகர் எம் குலத்தார் அப்படின்னு ரொம்ப அற்புதமா நகரத்தார் எழுதியிருப்பாரு. அதனால வந்து அவர் எழுதிய கவிதை நூல்கள், கவிதை 6 பாகங்கள், கவிதாஞ்சலி, முற்றுப்பெறாத காவியங்கள், பஜகோவிந்தம், சுருதி சேராத ராகங்கள், தாய்ப்பாவை, அவளுக்கு ஒரு பாடல், கிருஷ்ணகானம் என்ற அற்புதமான ஏகப்பட்ட கவிதை நூல்கள் எழுதியிருக்காரு. இதுல முக்கியமா ஒன்னு சொல்லணும்னா, நம்ம மட்டும் இல்ல எல்லாரும் அவரை கொண்டாடுறதுக்கு காரணம் இயேசு காவியம். அடுத்த மதத்தும் அவங்க போட்டுறாங்கன்னா அவர் இயேசு காவியம் எழுதி ரொம்ப எல்லாருக்கும் அற்புதமான முறையில மாற்றார் மதத்தினரும் கண்ணதாசனை கொண்டாடுவதற்கு ஒரே காரணம் அவர் எழுதிய இயேசு காவியம் இரவா காவியமாக இன்னைக்கு அத்தனை மையன் பொருளும் படிக்கிறாங்க. அதுல தாலாட்டு, அந்த இயேசுவை வந்து தாலாட்டு பாடலா எழுதியிருப்பாரு. எனக்கு நேரம் குறையின்மை காரணமாக நான் அதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப அற்புதமான மேடை. இதுல வந்து தலைப்பிலே விடை இருக்கிறதுனால தலைவர் எதையும் தேடி அலைய வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் அவரது மகனே இலக்கிய பாடல்கள் தான் அவர் கொடுத்ததுன்னு சொல்லி விழாவே ஆரம்பிச்சிருக்கு. அதனால தீர்ப்பு எங்களுக்கு தான் தருவான். இன்னொரு திரைசை பாடலை பாட விட்டாரு, பிரச்சனை எனக்கு வரக்கூடாது. நல்ல வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த சிறுகூடல் பட்டி மண்ணில் என்னையும் பேச வைத்த எம்பெருமான் பழனி ஆண்டவனுக்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.